கள்ளக்குறிச்சி மாவட்டம் குருபீடபுரம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு உலகநாயகி அம்மன் திருக்கோவில் அருள்வாக்கு அழகுவேல் சித்தரை கவிஞர் தாமோதரன் அவர்கள் அவரிடம் உரையாடிய போது எடுத்த காணொளி காட்சிகள். வந்து எல்இடி டிவி மாதிரி காமிச்சு அதில் ஒரு எழுத்தாக கொடுத்தாங்க உலகநாயகி அம்மான்னு. அது பிறகு தான் உலகநாயகி அம்மா நாங்கள் பேர் வச்சது, நான் வச்ச பேர் இல்லைங்க. அப்புறமா நான் 1995 சிங்கப்பூர் போயிருந்தேங்க. அங்கே போயிருந்து 2000 மீண்டும் சிங்கப்பூர் போயிட்டு 2007 எனக்கு தச்சுரூபமாக அம்மா காட்சி கொடுத்தாங்க. அப்போ நான் எங்கள் காட்டில் நஞ்சை விட்டுருக்கும் போது நான் அங்கே செவாடையில் வரப்பில் நிற்கிற மாதிரியும் கீரிப்புள்ள மாதிரி இந்தாண்டு செவாடை பொத்திட்டு வரும், அந்தாண்டு ஒடியாந்து பார்க்கும். ஏதோ தெரிலப்பா நம்ம காட்டில் இருந்து எங்கள் அப்பா கிட்ட ஃபோன் அடித்து பேசுவேன். பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறம் அங்கேருந்தே எனக்கு தச்சுரூபமாக காட்சி கொடுத்து இதுக்கு மேலே அங்கே வேலை செய்யணும் விடலை, சிங்கப்பூர் விட்டு வந்தேன். இங்கேருந்து வந்த அம்மா மறுபடியும் சத்தி அழிச்சு பரிகாரம் பண்ணி இன்றைக்கி முழுமையாக ஆற்றலோடு உட்காந்துட்டாங்க. என்னை சிங்கப்பூர் போக விடலை. இல்லைனா இன்றைக்கி நான் சிங்கப்பூர் இருந்தேன்னா மாதம் ₹1 சம்பாதிப்பேன். அந்த சம்பாதிக்கிறதுக்கு நான் ஆசைப்படலை. ஆன்மீகங்கிறது எல்லோரும் கிடைக்காது. இந்த அம்மா எனக்கு கொடுத்துருக்க பெரிய பாக்கியம் இது தான். அதனால் வேறு வழியின்றி காசு பணம் என்றைக்கெல்லாம் வரும் போயிடும். ஏன்னா அந்த அம்மா என்றைக்கும் போக மாட்டாங்க. அந்த ஒரு இதில் நான் சிங்கப்பூர் போகிறது விட்டுட்டு இன்றைக்கி குடும்பம் கோயிலுன்னு இதோடு இருக்கிறேங்க. அது மாதிரி இந்த அம்மா எது ஒன்றுமே நடக்கும் முன்னே காட்சி தச்சுரூபமாக கொடுப்பாங்க. சிலருக்கு பேரை விட்டு சொல்லி கொடுக்கும், சிலருக்கு ஆளை காட்சி கொடுக்கும். அதை பரிகாரம் பண்ணுன்னா நம்மளை தப்பாக நினச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் சாடம்படியாக இது மாதிரி கும்பிட்டு போங்க நல்லதுன்னு இப்படி தான் சொல்லிவிடும். நாங்கள் யாரையும் வா இதை பண்ணு அதை பண்ணு சொல்கிறது இல்லைங்க. அதனால் இந்த அம்மாவோட வரவங்க கண்டிப்பாக அனைத்து செல்வங்களும் பெற்று பெருவாழ் வாழ்வாங்க. இந்த அம்மன் அந்த அளவு சக்தியானவங்க. நம்ம ஏதோ ஒரு வேஷம் போட்டு நடித்து காசு வாங்க சம்பாதிக்க நினச்சா நான் எப்படியே சம்பாதிச்சிக்கலாம். இப்போ 17 வருஷம் 18 வருஷமாட்ட கணக்கில் இருக்காங்க அதிகாரமாக உட்காந்து. அதுக்கு முன்னாடியே இருந்தாங்க, எங்களுக்கு தெரியல, புத்தில் தான் இருந்தாங்க. அதனால் நாங்கள் நேர்மையாக இருக்கிறதால முடிஞ்செல்லாம் வரவங்க அந்த நன்மை அவங்களும் பெற்று போகணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அவ்வளோதான். இவங்க பசுமாடு கண்ணுக்குட்டியாக தான் காட்சி கொடுத்தாங்க. உலகநாயகி அம்மாங்கிறது என்ன சில ஆர்டரில் கொடுத்துருக்குங்க, என்ன வரலைங்க. வேணால் வாகனம் முன்னே வந்திருக்கு. அந்த அம்மாவுக்கு பசுமாடு தான் வாகனங்க. உலகநாயகி அம்மான கண்ணுக்குட்டியதோடு இருக்குங்க. பசுமாடு தான் உங்களுக்கு வாகனம். ஐயா, ஒரு முக்கியமான வேண்டுகோள் சொல்லுங்கள். இப்போது இந்த மாவட்டம் எங்கே இருக்குது? கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்குது. கள்ளக்குறிச்சி மாவட்டம். உங்கள் சொந்த ஊருங்க ஐயா? குறிப்பிடபுரம் கிராமம். குறிப்பிடபுரம். இங்கே மக்கள்லாம் வந்துட்டு போகிறாங்களா? வராங்க. எவ்வளோ மக்கள் வராங்க? இல்லை, அவங்க அளவில் வருவாங்க. இப்போ குறைஞ்சபட்சம் வரப்போவாது இருப்பாங்க. நம்ம எதுவும் இது விசேஷம் அது விசேஷம் சொல்லி மக்களை கூட்டுறது இல்லைங்க. காரணம் நான் ஒண்டியாக இருக்கிறதுல இங்கே வேலை நம்ம காட்டு வேலையும் செய்கிறதுக்கு தோதுப்படலை. அதனால் நாங்கள் எப்போதும் நிரந்தரமாக நார்மலாக எங்களால் முடிஞ்ச பூஜை பண்ணோம். அது எதிர்பாராக நேர்ந்து பூஜை கொண்டு வாங்க. முடிந்தாலும் ஆடி 1க்கு பூஜை உண்டு. ஆடி 1 முளைப்பறி பூஜை உண்டுங்க. அங்கே சரிங்க. இப்போ அமாவாசை வரலாங்க. சரிங்க. அன்னதானம் அந்த மாதிரி எதாவது பண்ணுறீங்களா? உண்டுங்க. டெய்லியும் காலையில் அம்மாவுக்கு சிவனுக்கு கஞ்சி வச்சு படைக்கிறேங்க. எங்களால் முடிஞ்சதுக்கு 10-20 பேர் வருவாங்க, கொடுத்துட்டு தான் இருக்கிறோங்க. சரிங்கய்யா. இந்த கோயில் எத்தனை வருஷமாக நீங்கள் பயன்பாடு கொண்டு வரீங்க? இப்போ இது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் உண்மையாக எங்களுக்கு தெரிஞ்சு வழிபடுறது ஒரு 17-18 வருஷமாங்க. அது முன்னாடி எங்கள் புத்தில் உள்ளே இருந்தாங்க. அதை நாங்கள் பெருசாக பராமரிக்கலைங்க. அதிகாரமாக உட்காந்து இப்போ ஒரு 17-18 வருஷம் கிட்ட வருதுங்க. ஐயா வணக்கம். சொல்லுங்கள். இந்த கோயில் நம்ம உலகநாயகி அம்மா அப்படின்னு பார்க்கும்போது இந்த கோயிலில் மிக பிரம்மாண்டமாக 9 நவகிரகம் வச்சுருக்கீங்க. இந்த 9 நவகிரகத்தோடைய சிறப்பு அம்சங்கள் என்னங்க ஐயா? இந்த நவகிரகம் பார்த்தீங்கன்னா இது 11 நாள் மௌனம் இருந்து இந்த காட்சி கொடுத்து நவகிரகத்தை அன்றே போய் அன்றே வாங்கி நவகிரகம் பதிவு பண்ணுதுங்க. அது மாதிரி இந்த நவகிரகம் இந்த இடத்த கோயிலில் கல்யாணம் ஆகாதவங்களோ ராகுகேது உள்ளவங்களோ சில தோஷம் உள்ளவங்க வந்தாங்கன்னா நிவர்த்தி ஆகுதுங்க. அதனால தான் இந்த பூமியில் இப்போதைக்கு நாங்கள் சும்மா வச்சுருக்கிறது. அதனால் சில வண்டி வாகனம் வந்தாலும் பரிகாரம் நவகிரகங்கள் தோஷங்கள், இந்த சனீஸ்வர பகவான் தோஷங்கள் அவங்க பரிகாரம் பண்ணுவோன்னா விருத்தி அடைதுன்னு சொல்லியிருக்காங்க. ஐயா, நம்ம கோயிலில் இந்த சோளம் 11 அடி வச்சுருக்கீங்க. ஆமாங்க. இதுக்கு என்ன விவரம், என்ன விளக்கம்? இது அம்மா காட்சி கொடுத்தாங்க. சில கணக்கோட காட்சி கொடுக்கும்போது 11 அடி இப்போதைக்கு இருக்காங்க. அம்மா யாருக்குன்னே 38 கையோடு அம்மா பூஜை வச்சு காட்சி கொடுத்து சொல்லியிருக்காங்க. அந்த சிலை அது அமௌண்ட் அதிகமாகுங்க. அதனால் ஆர்டர் கொடுத்துருக்குன்னு செலவு வரலைங்க. அந்த கோமாதா இருக்கிற இடத்துல தான் செலவு வைப்பாங்க. அப்போ 38 கையும் போது 38 அடி சூளம் உயரம் ஏற வாய்ப்பு உண்டுங்க கணக்கு.
சரிங்க. நம்ம கோயிலுக்கு பஸ் வசதி இருக்குல்ல ஐயா? இருக்குங்க. இறஞ்சி தாங்க பக்கத்தில் ஹைவே தாங்க, பஸ் பேஸ் ஹைவே. திருச்சி விட்டு உளுந்தூர்பேட்டை வருதுங்க. ஐயா கள்ளக்குறிச்சி விட்டு துருவம் பஸ் இருக்குங்களா? கள்ளக்குறிச்சி விட்டு துருவம் வந்து உளுந்தூர்பேட்டை வந்து இப்படி வருங்க, கோட்டை ரோடு வந்து இப்படி வரலாம். ஓ, நம்ம கோயிலுக்கு வரது நிறைய பஸ் வசதி இருக்கு. இருக்குங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. சரிங்க. ஐயா, ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள். சொல்லுங்கள். நம்ம கோயில் வந்து நிறைய அன்னதானம் போடுறாங்கன்னு சொல்லி பொதுமக்கள் சொல்கிறாங்க. அன்னதானம் ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு போடுறீங்க? ஐயா, எங்களால் முடிஞ்ச தகுதிக்கு தினமும் அம்மாவுக்கு ஒரு பூஜை நடக்கணும் காலையில். அதனால் நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு கவுரு கஞ்சி, கம்பங்கஞ்சி, பச்சரிசி கஞ்சின்னு டெய்லி வைக்கிறோம். எங்களால் முடிஞ்ச ஒரு 10-20 பேருக்கு கொடுத்த செய்கிறோங்க. அது நாங்கள் ஒரு பாக்கியமாக நினைக்கிறோங்க. அதே சமயம் அம்மா வந்து எனக்கு தினமும் முன்னாடி காட்சி கொடுத்தது கூழ் ஊற்றுற மாதிரி, கஞ்சி ஊற்றுற மாதிரி இதே தான் காட்சி கொடுப்பாங்க. அதனால் வந்து அம்மாவுக்காக நாங்கள் அவங்க பேரை சொல்லி கஞ்சி வரவங்களுக்கு கொடுக்குறோங்க. அன்னதானமாக பயன்படுத்துகிறோம் அதை. சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி.